ஏதோ குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. என்னங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்களேன். யார் பெத்த குழந்தையோ. வாடா செல்லம். ஏங்க இது தவமிருந்து பெத்த குழந்தையா இல்ல தவறான வழியில பிறந்த குழந்தையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த துர்கை அம்மன் தான் இந்த குழந்தைய நம்ம கிட்ட கொடுத்திருக்கா. இனிமே இவதான் என்னோட துர்கை அம்மா. துர்கா செல்லம். துர்கா, என்னம்மா? உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காமா? இதோ வரேம்மா. ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற தெரியுமா? சாரிடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி. சரி வா போலாம். நான் என் பர்த்டே ட்ரெஸ் தான் போட போறேன். என்னடி இவ? அவ அப்படிதான்டி, எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இருப்பா. சரி நம்ம போலாம் வா. துர்கா, என்ன ஆயிடுச்சு? டீச்சர் காப்பாத்து. டீச்சருக்கு என்ன ஆயிடுச்சு? என்னடி போறா? டீச்சர் இங்க வாங்க. ஏன் துர்கா, இந்த பூத்தட்டு உள்ளுமணி உனக்கு முன்னாடி தெரியுமா? தெரியுது மேடம். அதான் எப்படி? எல்லாமே எனக்கு தெரியுது மேடம். எந்த ஒரு தப்பான சம்பவமும் என்னை சுத்தி நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அது முன்னாடியே தெரியுது மேடம். அப்படின்னா அந்த அம்மனோட சக்தி உனக்கு இருக்குமா? ரொம்ப நன்றி துர்கா. துர்கா, துர்கா, என்னமா ஆச்சு உனக்கு? துர்கா, கண்ணை முடிச்சு பாருமா. இங்க எப்படிமா வந்த நீ? ஆமா, எழுந்துரு. தள்ளி போங்க. ஏன் நம்ப கூடாதா? வெறும் ஆசாமிகளை சாமியார் நம்புறீங்க. உண்மையிலே சாமி வந்தா நம்ப மறுக்கிறீங்க. இந்த உலகத்துல உண்மைக்கு மதிப்பு இல்லாம போகுது. போலியத்தான் மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
போலி சாமியாருங்க இப்படி பெருகி பெருகிதான் நல்லது செய்யற சாமியார்களுக்கும் மதிப்பு இல்லாம போயிடுச்சு.